தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் முழுவதும் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் சேலம் சாலையில் உள்ள தனியார் ஸ்பின்னிங் மில்லில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர் துர்காமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. அப்போது தமிழகத்தில் ஏப்ரல் 23 நடைபெறும் வாக்குப்பதிவு நாளை தரையில் எழுதி அதில் ஸ்பின்னிங் மில் தொழிலாளர்கள் நின்று கொண்டு என் வாக்கு விற்பனைக்கு அல்ல 100% அனைவரும் வாக்களிப்போம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இதனை மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி பேசுகையில், நாமக்கல் மாவட்டத்தில் 250 தொழிற்சாலைகள் செயல்படுவதோடு கோழிப்பண்ணை, ரீக், ஸ்பின்னிங் மில், லாரி தொழில் நடைபெற்று வருவதால் வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கும் மாவட்டமாக நாமக்கல் இருந்து வருகிறது என மாவட்ட ஆட்சியர் மாவட்ட தேர்தல் அலுவலர் துர்காமூர்த்தி பேசினார். இந்த நம்மளுடைய மாவட்டத்திலே சுமார் 250 இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. நமக்கே தெரியும், நம்மளோட பாப்புலேஷன்ல நம்ம தான் 80% ஆஃப் த பாப்புலேஷன் நல்ல இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டிஸ்ல இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. மற்ற இடங்கள்ல எல்லாமே அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணியிருப்பாங்க. இது அக்ரிகல்ச்சரோட சேர்ந்து கோழி பண்ணையாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட், ரிக்கு, இந்த மாதிரியான ஸ்பின்னிங் மில்ஸ், இந்த மாதிரி நிறைய கிட்டத்தட்ட யாருமே நம்மள சும்மா இருக்கிறதே கிடையாது. நம்ம மாவட்டத்தை சேர்ந்த, நம்ம மாநிலத்தை சேர்ந்த மக்களுக்கு வேலை கொடுக்கறதோடு மட்டும் இல்லாம பிற மாநிலங்கள்ல இருந்தும் நிறைய பேர் நம்மளுடைய மாவட்டத்துல வேலைக்காக ஒரு கம்ஃபர்டபுளா சேஃப்டியா வேலை பார்த்துட்டு போறாங்க. சில பேர் கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் ஆகி குடும்பத்தோடய இங்க தங்குறாங்க. அது உண்மையாலுமே நம்ம ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற அந்த ஒரு பாதுகாப்பு தான் அப்படின்னு சொல்லணும்.